தெரியுமா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கொடுமை என்ன தெரியுமா? காலா படத்தோட ஆடியோ லான்ச்ல போயிட்டு ரஜினிக்கு உப்பள்ளி கொட்டிருப்பான் மணிகண்டன். ரஜினி எல்லாம் என்ன சார்ன்னு இருப்பான். டேய் எனக்கு என்னடா எப்படிரா அங்க போயதான் அங்க போய் ரஜினியை போட்டு உப்பு போடுறது, இங்க போய் இவனுக்கு வந்துட்டு என்ன பண்றது? எல்லாம் சமந்தம். நீ ஜிவிஎம் எனக்கு டைரக்டா எங்க போனா டிடி ரைட்டன்ஸ் இப்ப ட்ரெயிலர் வச்சு எப்பேற்பட்ட மனுஷன் யாசிகா கூட ஓட விட்டானுங்க சார். ஆமா இல்ல 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 டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த இது சக்ஸா தான் அந்த ஒரு ஆடியோ லான்ச் ஏதோ மீட் நினைக்கிறேன் வந்துட்டு தான் சந்தான சொல்றேன் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதான் நான் அதான் இந்த சேட்டை படம் வரும்போது காமெடி சூப்பர் ஸ்டார் தான் டைட்டில் கார்டு செட் பண்ணிருக்கானுங்க போல எடிட் பண்ணி அதான் அந்த இது மாதிரி படம் பேர் வரும்போது. ஆனா அது வேணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடிட் எடுத்து விட்டுக்கிறான் போல. இது ரஜினிக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. ரஜினிக்கு தெரிஞ்சிச்சு. ரஜினி லிங்கா ஷூட்டிங்ல கூட்டு கேட்டானா அதான் நீ காமெடி சூப்பர் ஸ்டார். அதுவும் அவன் சொல்ற டோன்லயே தெரிஞ்சதுதான் நீ காமெடி சூப்பர் ஸ்டார். அவன் இல்ல சார் ஐயோ எனக்கு தெரியாது சார். அவன் ஐயோன்னு கெஞ்சுறல கேட்டான் போலதான். இல்ல மாஸ்டர் ஹைலைட்டர் அதான் அது எப்படி உனக்கு தெரியாம போட்டிருப்பான்னு முதல்ல போட்டாதான் என்ன இவ்வளவு இன்செக்யூரிட்டியாடா எனக்கு புரியல. இல்ல இல்ல ஒரு ஹீரோ போட்டா கூட பரவாயில்ல. இல்ல இல்ல காமெடி சூப்பர் ஸ்டார்னா சரி ஓகே. இல்ல இப்ப இல்ல நவீன புரட்சி தளபதினு கூடுவாங்க விஷயம் இல்ல. நான் யாரா கேட்டாங்களா நல்ல விஷயம் போட்டாங்க புரியுதா? நல்ல விஷயம் தான் சரி ஓகே இருக்கட்டும் புரட்சி தளபதி இது ஒண்ணு யாருமே கேக்குறது இல்ல. ஆனா இங்க பாத்தீங்க காமெடி சூப்பர் ஸ்டாருக்கே அலுவல சின்ன தளபதி பாரத் அது அது எங்க வந்து தெரியல. லிட்டில் சூப்பர் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டாரா லிட்டில் சூப்பர் ஸ்டார் இல்ல 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 அது மான்ஸ்டர் கிட்ட குத்துருங்க எங்களுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார்னா கண்டென்ட் விட்டுருங்க போடுங்க. சரி சரி எத்தனை போங்க அது ஒரு பீட டைல் தான் எத்தனை போங்க. பிரியங்கா மோகனுக்கு வச்சுக்கிறேன். பிரியா வாடா வாடா செல்லவ பிரியங்கா மோகன் செட்டிக்கு வைக்கும் போது பிரியங்கா மோகனுக்கு வச்சுக்க. அதான் பீட டைட்டில் அது யாரும் வச்சுக்கலாமா சூப்பர் ஸ்டார்னாலே என்னமோ தெரியல. அது டைட்டில் ஆடியன்ஸுக்கு அது வச்சாலே இதா என்னன்னு தெரியல. படம் ஓடுது இதெல்லாம் வேற விஷயம். ஏன் ஜவான்லயே நயன்தாரா இருக்கும் ஆனா அதை கண்டுக்க மாட்டானுங்க. கேட்டா நயன்தாரா ஃபேன்ஸ் சொல்லுவானுங்க ஜவான்ல நாங்க இருந்தோன்னு. தீபிகா படுவோம் தான் பாத்துருந்தானுங்க. முதல்ல அதுக்கு ஃபேன் பேஸ்ல வச்சிருக்கானுங்களாடா. 2-3 அக்கௌண்ட்லாம் இருக்குது. திடீர்னு முளைப்பானுங்க எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியாது. பிகில்லே அதான் அட்லீனா இவன் வந்திருக்கே மாட்டான். தளபதிக்கே அதான் நயன்தாரா அவ்வளோலாம் முடியாது கேரக்டர். நம்ம ஆளுக்கு சிம்ரன் இது பிடிக்கும். ஒரு ஆளோட கேரக்டர் எப்பப்போ அதாவது அப்பப்போ வெளில வந்துடும். அவங்க யாரு என்ன மாதிரி. இப்போ நம்ம சொல்லணும்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விஷயம் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப தனுஷோட விஷயமே எடுத்துக்கோ. அந்த வெளியில வந்து அறிக்கை விட்டதெல்லாம் தனுஷ் பத்தினா கண்டு கூட இல்ல ரிப்ளை கூட பண்ணல. தனுஷ் ஆபீஸ்ல இருந்து தான் வந்து அட்வொகேட் தான் வந்து போச்சே ரிப்ளை. தனுஷ் சைட்ல இருந்து ஒண்ணுமே வெளில வரல. ஈஸியா அடிச்சு தள்ளிட்டாங்க இவள. ஓகேவா? இந்த லேடி சூப்பர் ஸ்டார் அந்த இதெல்லாம் சீனே கிடையாது. இதுல இல்ல இப்ப ஒரு இல்ல அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிச்சு. அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நம்ம தலையிட வேணாம். ரெண்டாவது விஷயம் வந்து இல்ல ப்ரோ உங்ககிட்ட தான் இல்ல விக்னேஸ்வர் உங்ககிட்ட தான் சொல்லணும். மணிகண்ட சில டைம் சொல்லுவான் தெரியுமா செல்ஃப் ஸ்டார் பத்தி வைத்தியர் சொல்லு. அதான் இல்ல எனக்கு என்னன்னா அதே மாதிரிதான் நயன்தாரா பண்ணுச்சு. இப்ப நீ உன் கேட்டா 10 கோடி கேட்டா 15 கோடி கேட்டா 5 கோடி கேட்டா எதை வேணா இருந்துட்டு போட்டான். இவன் என்ன பண்ணானா அதான் அந்த தனுஷ் அப்பா பேர் என்னது கஸ்தூர் ராஜா. அதுவும் எப்படி சொல்லிருப்பா கஸ்தூர் ராஜா பையன் மட்டும் சொல்ல மாஸ்டர். கஸ்தூர் ராஜா பையன் அவர்களும் செல்வராகவன் தம்பி அவர்களும் அதான் இல்ல இல்ல அந்த டைம்ல எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பட்டாசு போட்டு சித்திரை மாதத்தில் ஆனா இல்ல இல்ல அந்த டைம்ல இல்ல அலெக்ஸே இப்படி போட்டிருக்கணும். இப்ப தனுஷ் கிட்ட வந்து ரிப்ளை வந்ததுன்னா சிம்புவோட எக்ஸ் அவர்களே சொல்றியா ப்ரோ அது அவங்களே இல்ல ப்ரோ இல்ல அவங்களே பேட்டியில சொன்னதாங்க கான்ட்ரோவர்சி பேசுறது இல்ல. அதான் அது ஓகே சரி 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 இருங்க சொல்ற ஃபேக்ட் என்ன தெரியுமா? இப்போ உனக்கிட்ட காசு இருக்குது ஆச்சியா தனுஷன் அசிங்கமா திட்டினா கூட கண்டிருக்க மாட்டேன். எனக்கு இது செம்ம ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா இல்ல முதல்ல
இப்ப உண்மையிலே கஸ்தூர் ராஜா வந்துட்டு ஏத்தி விட்ட பிறகு இல்ல இவன் வந்து புரியுதா யாராவது வந்துட்டு பண்ண பரவாயில்ல. தனுஷ் அசிங்கப்பட்டு தான் முன்னேறினான் புரியுதா. முன்னேறினதெல்லாம் அது யாரும் இது பங்கலா புட முடியாது. செல்வரகன் வேணா சொல்லலாம். ஆனா செல்வரகன் படத்தை வந்துட்டு இப்பதான் என்ன வந்துட்டு செல்வராகவன் பாராட்டுறானுங்க. சொல்லலாம், அதுதான் ஈட்டிவிடவும் தொந்தை. அவனை தூக்கி போட்டு கக்கஸ்ல இருக்காங்க. அவனை வச்சுக்காதீங்க. இல்ல சரி இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ காதல் கொண்டேன்னு நல்ல படம் அது ஹிட் ஓகே. அதுக்காக இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்தோடனே அசிங்கப்படுத்தினாங்கல்ல, பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கான், எலும்பா இருக்கான் இதுவெல்லான்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பொல்லாதவங்க தான் அவன் ஹீரோ மாதிரியே இல்லடா தெரிஞ்சான். காதல் கொண்டு சக்சஸ் மீட் டிவில போடுறாங்க. அப்ப சன் டிவில பாக்குற சின்ன வயசுல பார்த்து எனக்கு ஞாபகம் இருக்கு. பார்த்திபன் வந்து அவர் கலாச்சிப்பாரு என்ன பேண்ட்டுக்குள்ள பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு தேடணும், தேடினா கூட கிடைக்க மாட்டாரு. அப்படியே ஒரு ஹீரோ இல்ல 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 ஒரு தனுஷுக்கே ஆரம்பத்துல தான் அவரே சொல்லிப்பாரு நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னாதான். அதனால அது ட்ரால் இதெல்லாம் இல்ல. ஆனா இல்ல மேட்டர் என்னன்னா அதான் இப்ப நீ வந்துட்டு அது எதுக்கு டிஸ்கிரைப் பண்ண புரியுதா. இப்ப இது எப்படிதான் ஆகுது எல்லாருமே சொல்றேன். இல்ல ப்ரோ தனிப்பட்ட கருத்து. இன்னொன்னு அது வந்து கருத்தெல்லாம் இல்ல 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 அவ வன்மத்தை கக்கி இருக்கா. இது கருத்து கிடையாது, மாத்த கூடாது. இல்ல இல்ல அதான் சொல்றீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா பாத்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேவா, அதுக்கான தீர்ப்பு அது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதுக்கான முதல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிருங்க. அதுக்கான தப்பா இருந்தா அது தண்டனை கிடைக்கும். ஓகேவா, இதனால பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க எடுக்க போற படத்தை அடிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 பேரு இல்ல 500 பேர் அவங்க அவர் எதுக்கு சொல்றாருன்னு தெரியுதா. இல்ல எதுக்கு சொல்றது தெரியுதா. 500 பேர் ஒரு நிமிஷம் நேரத்துங்க பாக்கணும். இல்ல இல்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வெயிட் இல்ல இல்ல எல்ஐகே படம் வருது இல்ல மான்ஸ்டர். அது நயன்தாரா தான் ப்ரொடக்ஷன், நயன்தாரா கிருத்தி செட்டி ஆக்ட்ரஸ் தான். எங்க நம்ம என்னடா பூனை பம்புதுன்னு பார்த்தேன். லலித் எல்லாம் இருண்டு போடான்றா படம் நல்லா மாறல மாரிங்க. அவனே அவன் கேட்க போறான். இல்ல இல்ல ப்ரோ ஆனா இல்ல இந்த காத்து வகையில 2 காதல் சக்சஸ் ஆச்சு 66 crores அந்த டைம் போட்டிருப்பான். அது படம் சக்சஸ் தான். ஆனா படம் மொக்க படம். அது செகண்ட் ஹாஃப்லாம் முடியாது, ரொம்ப இல்ல அது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு உப்பு போட்டுதானே அவனும் வர்ற படம் அது. அவர் விக்னேஷ் எல்லாம் போடாதீங்க ப்ரோ. நாட்டு சமுதாயத்துலதான் உப்பு தின்றவன்டா அவன். இல்ல இதுல மான்ஸ்டர் இதுல ஹைலைட் தெரியுமா. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ நீங்க அந்த விளம்பர படங்கள் இருங்க பாய். விக்னேஷ் ப்ரோ கடலூர் பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரி தான் அவன் கேட்டு இருந்தா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா யாரு விக்னேஷ். இல்லடா அது ஷூட்டிங்காக கேட்டதுடா. அது தவறா இல்ல ப்ரோ மனசாட்சி இல்ல மனசாட்சி இல்லாம அவனுக்கு போய் எல்லாம் இப்போ நீங்க நான் எப்படி சொல்றது சிம்பிளா சொல்லிடுறேன். ஓகேவா, இப்போ டிஎம்கேல வந்து ஒரு செஸ் ஈவென்ட் நடத்தினானுங்க. 22 இல்லடா அது 22 நினைக்கிறேன். அந்த செஸ் ஈவென்ட் வேர்ல்ட் செஸ் ஈவென்ட். ஓகேவா ஓகேவா, இவனுக்கு போச்சு. அது அப்புறமேட்டு தான் எனக்கு புரிஞ்சுது இவனுக்காக போச்சா இல்ல நயன்தாராக்காக போச்சான்னு பார்த்தா அப்ப நயன்தாராக்காக தான் போச்சு. சரி ஓகே, ஒரு நட்பு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில நல்ல நட்பு நான் பாத்திருக்கேன் ப்ரோ, பாத்திருக்கேன். சரியான நட்பு, ரொம்ப க்ளோஸ். மண்டைய வச்சு ஆண்ட கூடு அப்படியே அந்த நட்பை நான் பாத்துட்டேன். பயங்கரமா இருந்துச்சு. படத்துலயும் பாத்திருக்கேன், நேர்லயும் பாத்துட்டேன். ஆனா விடுங்க ஏதோ கிடைச்சிச்சுன்னு விடுங்களேன். இவர் அப்பப்போ இல்லப்பா சின்னவருக்கு ஒரு ஃப்ரேம் கிடைச்சு லேடி சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறாரு. இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ நயன்தாரா வந்துட்டு அப்போ டவுன்ல இருந்தா இல்லன்னா நெச்சரியே மாட்டா. அவங்க சென்னை சிட்டில எல்லாம் இருந்தாங்க. இவரு இல்ல ஒரு இல்ல நான்லாம் இல்ல ப்ரோ டிவிலயே நெல்சன் காமெடி வந்தா மாத்தி விடுறவன் கம்முன்னு இருக்கும். நெல்சன் வந்தது நமக்கு ஜெயிலர் ஓட்டுருக்கு நேத்து. எனக்கு 2 விஷயம் சிரிப்பு. ஆமா ஒரு இல்ல ஒரு நிமிஷம் சொல்லு. நீலாங்கரையில நடுவுல லீக் ஆயிடுச்சு. ஓகேவா, நீலாங்கரையில வந்து நிறைய இடத்த வந்து நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வாங்குறதுக்காக பிளான் போட்டுருக்காங்க. சொல்றேன் மீடியாலாம் நம்பாதீங்க. வளர்ந்து வந்தாலே பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. இல்ல நான் அவனுங்களை கூட நம்ம விக்னேஷ் நம்ப மாட்டேன். சொல்லுங்க. ஓகேவா, நடுவுல வந்து இந்த மாதிரி லீக் ஆச்சு நியூஸ். ஓகேவா, இந்த மாதிரி வாங்க வராங்க, இந்த மாதிரி இவங்களா பாக்குறாங்க அப்படின்னா எதால வாங்க வராங்கன்னா நெட்ஃபிளிக்ஸோட அவங்க திருமணத்தை வந்து அந்த லீக் கொடுத்தாங்க. அதே ஊத்தின்னு போனதுக்கு அப்புறம் சோழி முடித்து விட்டாங்க. போங்க
ஒரு டாக்குமெண்ட்ரியில நயன்தாரா வாய்ஸ ஒரிஜினலா போட மாட்டாங்களா? அது ஒரு டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இல்ல அந்த டாக்குமெண்ட்ரி நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கொசு எல்லாம் அடிச்சாங்க, ரொம்ப இது பண்ணா இருந்தாங்க. இன்னும் ஒண்ணு அவங்க ரெண்டு பூரியே 2 தோசையும் இப்படி கை காமிச்சு கேட்டாங்க. அவர் அப்படியே ரொம்ப கேர் பண்ணிட்டு அவரு சிம்பு ரேஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, இல்ல ஒரு நிமிஷம், நான் ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். எனக்கா மனசாட்சியை தெரிந்து வருது. இல்ல அந்த வீடியோ எல்லாம் பாக்குற அளவுக்கு நீங்க வந்து என்ன மனநிலைமை? இல்ல நான் பாக்கல, என் ஃப்ரெண்டு பாத்துட்டு சொன்னாரு. ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் விக்னேஷ் ப்ரோ. ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்துச்சுடா அது. இல்ல நீங்க இது கரெக்டா சொல்வீங்கன்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? இந்த சினில நம்ம தமிழ்ல எல்லாம் மோஸ்டா வந்து ஆந்திரால நடக்கும். தமிழ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? அந்த ஐட்டம் சாங்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு திடீர்னு வந்து ஃபெமினிஸ்ட் பேசுவாங்க. அப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? சாரே இது இப்போ வந்த படத்துலயே இருக்குது, இல்ல ஐட்டம் சாங் அண்ணா ஃபெமினிஸ்ட் பேசக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபியூஸ் ஹராஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அது நடக்கும்போது அவங்க வந்து அதை வந்து வெளிப்படையா சொல்றதோ இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இன்னும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் ஆடினவங்களாவே இருந்தா கூட தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரோ ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ ஒரு தப்பு கிடையாது தான் ப்ரோ. இல்ல இருங்க, என்ன கேட்டா ஒரு சொல்றேன். ரியல் ஃபெமினிசம் வந்துட்டு உண்மையில யார் பேசினாலும் இங்க இருக்கிற 95% மென்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ரியல் ஃபெமினிசம் மரியாதை இருக்கும். சத்தியமா எல்லாருக்குமே பிடிக்கும் அது. நான் உண்மையில அந்த ரியல் ஃபெமினிசம் மாதிரி நான் பேசுறேன், யூடியூப் எல்லாம் கேட்டுக்கிறேன். இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப ஒரு நிமிஷம், இல்ல இப்ப ஒரு நிமிஷம், இல்ல ஒரு பொண்ணு இல்ல ஒரு ரியல் ஃபெமினிசம் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? காலங்காத்தால 8 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு கல் உடைக்கவும் சிமெண்ட் வேலைக்கவும் ஃபேக்டரியில போயிட்டு கஷ்டப்பட்டு சொல்றேன். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு சிங்கிள் பேரண்டா நின்னு குழந்தைய வளர்த்து அந்த குழந்தை நாளைக்கு பெரிய ஆளார வரையும் கஷ்டப்படுற எவ்வளவு பேரண்ட் இருக்காங்க. அவங்க எல்லாம் பேசினா கூட நம்ம பேசலாம், சைலண்டா ஒதுங்கி போய் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம். இந்த வந்து ஏசி கேரவன்ல உட்காந்துக்கிட்டு நான் பண்றதுதான் இது, நான் பண்றதுதான் தக்காளி வெங்காயம். நீங்க சொல்றது பேசிக்கவே தப்பு. நான் இதை சொல்லிடுறேன்ப்பா. கல்லு உடைச்சி கஷ்டப்பட்டு அப்படிதான் இது கிடையாது. அதாவது அது ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அது அந்த அவங்களுக்கும் சரி, அவங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் சமூகத்துக்கும் சரி, அவங்களால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேங்களா? அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதும், யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது குரல் கொடுக்கலாம். சரி இப்போ இருங்க நான் கேக்குறேன். இப்போ வந்து இந்த இவங்களே எடுத்துக்கோங்க, நயன்தாரா எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு வேர்ட் சொல்லிருப்பாங்க, பசங்களோட விட மாட்டீங்க நீங்க. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல நயன்தாராவை அது அடிக்கலனாதான் தப்பு, அடிச்சா இது. ஆனா இல்ல ஒரு நிமிஷம், இல்ல ப்ரோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ பெண்களுக்கு இதெல்லாம் அத்தியாவசிய தேவை இல்ல ஒர்க்ஸ் புரியுதா, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு போராடுறவங்க எல்லாருக்குமே அது எல்லாம் புரியும். ஆண்களை விட அதிகம் சொல்லி முடிச்சுக்கிறேன் மட்டும் சொல்லிடுறேன்டா. இப்படியா நயன்தாரா போட்டோ ஒண்ணு எடுத்து வச்சுக்கடா, யூடியூப்ல ப்ரோ நான் கம்மனு இருங்க, சும்மா நான் அவளை விடுங்க. இல்ல மேட்டர் நானா இப்போதான் உண்மையான ஃபெமினிஸ்ட் அதான் புரியுதா. அதாவது இப்போ பெண்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கிடைக்கல, இல்ல பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போறது இதுவும் முடியல, இல்ல ஏதாவது ஒண்ணு மாற்றம் இது வரணும்னா அது போராட்டது நல்ல விஷயம். ஏன் ஈக்குவாலிட்டி கேட்கறது நல்ல இது. ஆனா இங்க நடக்கிற ஃபெமினிஸ்ட் எல்லாம் அப்படின்னா தெரியுமா, டாமினேட் பண்றது. இப்ப வேலையில கூட வந்துட்டு ஏன் நீ ஆண்களை விட அதிகமா பெண்களை கூட சேருங்க, அது தப்பே கிடையாது. என்ன கேட்டா எல்லாருக்குமே அது பிடிக்கும். இங்க டாமினேட் என்னன்னா இல்ல ப்ரோ, இல்ல பொண்ணுங்க சரக்கு தம் அடிக்கிறது கரெக்ட், இது புரியுதா, அந்த மாதிரி இதெல்லாம் லூஸ் தரம். பசங்க அடிக்கிறதே தப்பு தான், புரியுதா. ஒரு நிமிஷம், ஆம்பளை இல்ல ஆன்லைன் ஃபெமினிஸ்ட் பார்த்தாலே அதான் விக்னேஷ் ப்ரோ வாடா. இல்ல ஒரே நிமிஷம், நீங்க நீங்க சொன்ன என்ன சொல்றது அந்த கருத்து கரெக்டான ஒரு விஷயம், கான்டெக்ஸ்ட் கரெக்டான விஷயம். ஆனா சொல்ற விதம் தான் தப்பா இருக்குது. ஐயா இல்லையா, இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட விமென்ஸே நிறைய பேர் அகைன்ஸ்டா பேசுவாங்க, தெரியுங்களா? பாத்திருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. இல்ல நான் ஒரே விஷயம் கேக்குறேன், இந்த விமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கே அகைன்ஸ்டா இருக்காங்க அதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இங்க பெண்களுக்காக பாத்தீங்கன்னா போராடி
அது விடுதலை வாங்கி கொடுக்கறதாகட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் இது பண்ணதாகட்டும், இதுவே ஒரு ஆண்கள் தானே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதுல வந்து ப்ரோ பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு நிமிஷம் இல்ல ஃபெமினிஸ்ட் இப்ப சொல்ற அதிக வார்த்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க. அடிக்கடி சொல்ற ஒரு டைலாக், காலகாலமா பொண்ணுங்கள அடுப்படியில் தான் வச்சிருக்காங்க. இது இல்லடா, இரிட்டேட் அது ஆகும் கேட்கும்போது. அது உண்மைதான்டா. அது வெளில இல்ல ப்ரோ வரணும்டா. இருக்கட்டும். ஆனா இல்ல ப்ரோ இப்போ ஏன் இல்ல அவங்க இல்ல நான் ஃபெமினிசம் வேற, ஓப்பனா கேக்குறேன். அவங்க அடிப்படையில் ஃபெமினைன் வேற. தான் இல்ல இல்ல விக்னேஷ் நான் ஒண்ணு கேக்குறேன். ஃபெமினிஸ்டுக்கும் ஃபெமினைனுக்கும் என்ன வித்தியாசம்? பெண்ணியம், அது என்னடா? பெண்ணியத்துக்கும் பெண் இதுக்கும் ஃபெமினைன், அதாவது பெண்ணை வந்து பெண்ணா பாக்குறது. பெண்ணோட வந்து அதுதான், புரியுதா உங்களுக்கு? பெண்ணை பொண்ணதான்டா பாப்பாங்க. பெண்ணை பெண்மை சொல்லுவாங்க நரேட்டோ தெரியுமா? லைட்டா மாத்தி பெண்மை. விட்டடா டேய். நருட்டோ, டாபிக்க நருட்டோ. மாத்தி விட்டடா. எஸ் எஸ் எங்க எஸ் போறடா எஸ் டேய்? சொல்லுங்க எங்க சொல்லுங்க போயிட்ட சொல்லுங்க நீ சொல்லுங்க. மாத்திட்ட விட அது வேணாம். ஏய் சி, தவறா பேசல. நான் வந்து ஆக்சுவலா எப்படி சொல்ல வரேன்னா, இப்ப வந்து நான் வந்து பால் கொடுக்க மாட்டேன், இப்ப குழந்தை வச்சிருக்கீங்க பால் கொடுக்க மாட்டேன், நான் வேற போறேன், அது தப்பு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்ப வந்து கணவன் வந்து இப்ப வந்து ஆம்பளையால பால் கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. இயற்கையாவே வந்து அவங்க வந்து அந்த மாதிரிதான் இல்ல 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 படைக்கப்பட்டிருக்காங்க. ஏய் விடு விடு நீ எங்கேயோ போயிட்ட விடு. ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஐயோ நயன்தாராக்கு வந்து ஃபெமினிஸ்டம் பேசுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு தகுதி இல்ல. என்ன ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உண்மையான ஃபெமினிஸ்ட் நான் பார்த்திருக்கேன். அவங்கள வந்து நான் ரியல் லைஃப்லயும் நான் சந்திச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங் உமன்ஸ், எந்த அளவுக்கு டெடிகேஷனா இருந்திருக்காங்க, லைஃபே வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, லைஃப் ஃபுல்லாவே அதை நான் பார்த்திருக்கேன். தன்னோட குழந்தையே வந்து வாடகை தாய் மூலியமா பெற்று ஒருத்தி வந்து ஃபெமினின் பேசும்போது நான் ஒத்துக்க மாட்டேன். அதை நான் வந்து எங்க போனாலும் போடு இது போடு எங்கெங்கயோ இல்ல போகுது. மான்ஸ்டர் நாக்க புடுங்கிற மாதிரி கேட்டு டங் போலிங். செருப்படி சின்ன விஷயம் தான். கொஞ்சம் தனிப்பட்ட செருப்படி விஷயம் பதிவு தான் தோல. பேசுறதுல. ஒரு நிமிஷம் சொல்லு. ஐயோ அப்படிலாம் இருக்கியா? அவங்களுக்கு உடல் உபாதை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்படிப்பட்ட உடல் அமைப்புன்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆமா சரி நிறைய சரக்கு இல்ல அடிச்சா பிரச்சனை இருக்கு ஒரு பூமரு. இல்ல அது நிறைய இல்ல சரக்கு அதெல்லாம் நிறைய வேண்டாம். சரக்கு அதெல்லாம் நிறைய அதெல்லாம் நிறைய வேண்டாம். சரக்கு ட்ரக் நிறைய இல்ல அடிச்சா வந்து மான்ஸ்டர் உடல் உபாதை. கண்ட்ரோல் இல்ல ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாது. ஏய் நான் யாரையும் கண்ட்ரோல் குறிப்பிடல. நான் அந்த அவர் ஜெனரலா சொல்லும்போது நான் சொல்றேன். இது அவரை யாரையுமே குறிப்பிடலையே. அதெல்லாம் சரி. ஒரு நிமிஷம் இரு மாஸ்டர். எனக்கு கொஞ்சம் பேச விடு. இந்த ஃபெமினிசம்ன்றதே வந்து ஒரு பொய்யான நெரேட்டிவா தான் நான் பாக்குறேன். என்னன்னா, சப்போஸ் நீங்க அரசியல கூட வச்சுங்க, ஏடிஎம்கே இருக்கும்போது ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஃபெமினிசம் டிஎம்கே இருக்கும்போது ஏன் இல்ல? அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த இஷ்யூல எத்தனை ஃபெமினிஸ்ட் வெளியே வந்தாங்க, இது அப்பவே எத்தனை கேட்டோம். பெண்கள் வந்து போராட்டம் அப்பவே பண்ணாங்க? கேட்டோம். சரியா? நீ அரசியல் ரீதியா தான் இந்த ஃபெமினிஸ்ட் பாக்கணுமே தவிர தனிப்பட்ட அதான் ஒரு ரீதியா நீ நிமிஷம் இல்ல பார்க்க விக்னேஷ் கூடாது. நீ ப்ரோ, ஒரு நயன்தாரா நிமிஷம் தான் இல்ல கேள்வி அண்ணா கேட்கணும். யூனிவர்சிட்டி அப்ப ஃபெமினிஸ்ட்ல எங்க போனானுங்க? அதுதான் நான் சொல்றேன். இங்க ஃபெமினிஸ்டம்ன்றதே அரசியல சார்ந்துதான் இருக்கே தவிர நீ நினைக்கிற மாதிரி பெண்கள் மீது அக்கறையெல்லாம் இல்ல கிடையாது. சரியா? அவங்க குழப்பம் அரசியல் அவங்களால மேட்டர்ல பாத்துட்டு தான், சமுதாய சொசைட்டி பொறுத்துதான் இதுதான் அரசியல்னா இது. அதுதான் சொல்றேன் நானு. இன்னைக்கு இவர் சொன்னார்ல, இது மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இதுவா என்ன சொல்றது, ஒரு மாதிரி எந்த பாட்டுக்கு ஆடுறவ அவ ஏன் அதை கேட்கணுன்ற மாதிரி ஒண்ணு கிடையாது. என்னை பொறுத்துக்கு அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு தாய்மாரெல்லாம் அது பூமரு நான் சொன்ன ஓப்பனா சொல்றேன். கான்டெஸ்ட் நீ அவங்க ஒரு மாத்திட்ட. நான் ப்ராஸ்டியூட். என்ன தெரியுமா சொல்றேன், நீ அந்த தப்பு சொல்ல அப்படி ஏயா ஆடுறவங்க நீதாயா சொன்ன? பயபுள்ள மாட்டிக்கிச்சு. நான் ஆடுறவங்க எல்லாரையுமே தப்பு சொல்ல இரு. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், வாடகை தாய் மேலும் குழந்தை பெற்றவங்க வந்து ஃபெமினிஸ்ட் பேசக்கூடாதுன்றியா? அது என்ன மாதிரி narrative? இப்ப அப்படி கேட்ட கிடையாது. பாரு, நான் பதில் சொல்றேன். கிடையாது. எப்படி கிடையாதுன்ற நீ ஏன்? சொல்லு கரெக்டா சொல்லு. யார் ஃபெமினிஸ்ட் இல்ல இப்போ யார் பொண்ணா பிறந்தாலே ஃபெமினிஸ்ட் பேசலாம்ன்றியா? நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். இந்த காலத்துல ஸ்பெம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி கூட தான் புள்ள பெத்துக்கிறாங்க. அதனால அவன் வந்து ஒரு அந்த அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு ஆயிடுவானா? கிடையாதுயா. அப்படி இல்ல மான்ஸ்டர். இப்ப ஒரு நிமிஷம் இல்ல அப்படி இல்ல பூமர் இல்ல மான்ஸ்டர் சொல்ல வரது இல்ல நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன். 10-15 வருஷம் குழந்தை எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. நீ பதில் மட்டும் இது இவ்வளவு அழகா சொல்லிட்ட. மெடிக்கல் ஃபீல்ட்ல நயன்தாராக்கு அப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கா? பூமர் சொல்றது பார்த்தா அப்படி பிரச்சனை இருக்கவங்க போகும்போது நம்ம தப்பு சொல்ல போறது இல்ல. புரியுதா? நான் கேக்குற கேள்வி அதுதான். அப்ப ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தான் நான் கேட்டேன். சரி இல்ல நான் கேக்குறேன். ஒரே நிமிஷம் பாஸ் எடுக்கலாம். பாஸ் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரே லைன் சொல்றேன் கேளுங்க. ஒரு பால் பவுடர் கடைக்கு போய் வாங்குறீங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ண வயசுக்கு பால் இல்லைன்னு சொல்லிட்டு பால் பவுடர் வாங்குறீங்க. அதுல ஒரு வாக்கியம் எழுதிருக்கான், தாய்ப்பால் தான் மிகவும் சிறந்ததுன்னு எழுதியிருப்பான். காரணம்னா அவனுக்கு அந்த உண்மை புரியும். ஆனாலும் நமக்கு
நம்ம குழந்தைக்கு கிடைக்கலனாலும் அதை நம்ம வாங்கி கொடுக்குறோம் சரியா. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்கும் எந்த பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. வெளியில நம்ம 1000 பேசலாம், அவங்க கெட்டவங்கள ஃபர்ஸ்ட் நல்ல இல்ல இல்ல கருதி ஒரு நிமிஷம் வச்சிருங்க. இல்ல இதெல்லாம் கரெக்ட். அவங்க ஏதாவது அதான் பிரச்சனை ஏதோ இல்லையோ இல்ல பிரச்சனை இல்லாம ஏதாவது இது பண்றாங்களோ அது அவங்களோட பர்சனல் இதுதான். ஆனா நடந்துக்கிற ஆட்டிடியூட்ஸ் ஒரு நிமிஷம் நடந்துக்கிற ஆட்டிடியூட்ஸ் நீ அதை ஃபெமினிசம் வச்சு இதுவே ஒரு தப்பே இல்லை, ஒரு அவங்க நிமிஷம் இல்ல ஆட்சியில இல்ல அதை ஃபெமினிசத்துல அதிகமா இங்க அடி வாங்குற ஆள் யாருன்னு பார்த்தா அதான் நயன்தாரா ஜோதியா தான் இருக்கும். ஏன்னு கேட்டா முதல்ல ஆரம்பத்துல நடந்துக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும். கூட ஃபெமினிசத்தை வந்துட்டு அவங்களே முதல்ல யூஸ் பண்ண மாட்டாங்க, புரியுது. தன்னுடைய படத்துக்கு வரும்போது பார்த்தா ஏதாவது ஒன்று பண்றது இருக்கட்டும், இல்ல மத்தவன் படத்துக்கு ஏதாவது இது பண்ணா கம்முன்னு இருக்கிறது இருக்கட்டும், ஊர்ல ஏதாவது நடக்கும் போது கம்முன்னு இருக்கிறது இருக்கட்டும், எல்லாமே தான், புரியுதா. இதுல வந்துட்டு நிறைய சொல்லலாம் என்ன கேட்டா ஃபெமினிசம் இதை பத்தி கூட சூப்பர். வந்துட்டு. இல்ல ஒரு கேஸ் போட்டதுக்கு நீ வந்துட்டு ஒருத்தன் குடும்பத்தை எழுகிற யாரு நயன்தாரா, இவன் நல்லவளா. நான்லாம் அது நயன்தாரா எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அந்த தனுஷ் மேட்டர்லாம் நான் ஃபுல் ட்ரிகர்ல இருந்தேன். ஆனா அரசியலுக்கு ஆரம்பத்துல அவங்களுக்கு ஏய் ரோலே அலெக்ஸே, ஆனா கிடையாதுடா, உன்னதான்டா ஆர்த்தி அடிக்கணும். தான்டா பண்ணிருக்கான். இரு அலெக்ஸே, உன்னதான் அடிக்கணும். லேடி சூப்பர் ஸ்டார் அப்புறம் மான்ஸ்டர் பார்த்துக்கும் நான் இழுத்து விட்ட பத்தியா? சைலண்டா இருந்தா அவளை பத்தி இழுத்தாலே நான் ஃபயர் ஆயிடுவேன்டா. ஏன்டா ஏன் நீ இல்ல பண்ணி ஏன்னா எனக்கு வேணாம் சார், அதான் நீங்க சரி வச்சுக்க அப்படி அலெக்ஸ், இருந்தா நீ ஃபர்ஸ்ட் அதான் கேட்கலாம். இல்லடா கேக்குது அலெக்ஸ், சொல்லு சொல்லு. ஆரம்பத்துக்கு முன்னாடி கேக்குது இருந்து கேக்குது. பிடிக்குமா உனக்கு? புரியல ப்ரோ. இல்ல ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்து பிடிக்குமான்னு கேட்டேன். இவரு டார்க் 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 என்ன டார்க். என்ன இல்ல வேணாம் விடுங்க, சும்மா இது பண்ணி. இல்ல இல்ல ப்ரோ, இப்ப நம்மளுக்கே வந்துட்டு சந்திரமுகியில எனக்கு ஜோதி ஆக்டிங் கேட்டா பக்காவா இருக்கும். நீங்க எந்த வருஷம் எடுத்து பார்த்தாலும் சரி, ஜோதிகா பண்ண ஆக்டிங் மாதிரி இதுல வர சில பேர் அந்த கேரளால இருக்கிற அந்த மலையாளத்துல வருஷன் ஒரிஜினல்ல வந்தவங்க அவங்களும் சோபனாவா அதான் அவங்க சோபனா. சோபனா சொல்லியிருப்பாங்க. ஆனா எனக்கு அதை விட இதுதான் உண்மையில நல்லா ஆக்டிங்கா இருந்தது. அதனால அது மேட்ரு இல்லை. ஆனா நல்லா நடிகிற இதுதான் ஜோதிகா, அதெல்லாம் நான் கேட்கல. ஆனா நடந்துக்கிற விதம் நீங்க பாருங்களேன், அதான் இந்த கோயில் மேட்டரா இருக்கட்டும், இவளையும் இப்ப ஐட்டம் சாங் இவரு நடுவுல வந்துட்டு என்னன்னா கோட் வந்துச்சு, நிறைய படம் வந்துச்சு, நிறைய கமர்ஷியல் படம் வந்துச்சு. எஸ் அதான் ஒரு நிமிஷம் இல்லடா, அந்த டைம்ல என்ன தவிர சொன்னாங்க ஜோதிகா, பொண்ணுங்களை பெண்கள் வந்து வந்து இல்ல அதான் பெண்களை வெறும் ஐட்டம் ஐட்டம் இல்ல சாக்காகவும் பெண்களை வெறும் ஐட்டம் இல்ல ஐட்டம் சாங்காகவும் இதுதான் யூஸ் பண்றீங்க, ஒரு மெயின் லீட் ரோல்ல கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வச்சுது. கடைசியில ரெட்ரோல கங்குவால இல்ல ரெட்ரோல பார்த்தா ஒரு சீன் கூட இல்ல, வெறும் டான்ஸுக்கு மட்டும் தான் வந்துட்டு ஸ்ட்ரேயா இடுபாட்ட வச்சிருப்பாங்க. அதெல்லாம் கணக்கு தெரியாது. உடனே இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல 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 இது இல்ல கங்குவா இல்ல விட்டுட்டியாப்பா. இல்ல இல்ல கங்குவால விடு, கங்குவாவே அது வேற விஷயம். ஆனா இதுல ஹைலைட் இல்ல விக்னேஷ், ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, இப்ப ரெட்ரோ படம் பாத்துனுக்குறேன், படம் தயாரிப்பாளர்னு வருது ஜோதிகா சூர்யான். எனக்கு அப்ப மைண்ட்ல வந்துச்சதான், நீ ஏன் படம் எடுப்ப, நீ ஏன் ஐட்டம் சாங் வைப்ப, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திட்டவனா, இது என்ன நியாயம்டா இது, ஊர்ல வச்சா திட்டுற நீ வச்சா கொண்டாடுறனா, கேட்பானா கேட்பானா எடுப்பா கேட்க அவங்க, மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தது. இததான் எடுப்பா நானும் அவங்க. கேட்டேன் சார், இல்ல என்ன இல்ல தப்பு அவங்க பண்றாங்க? படம் இல்ல படம் இதத்தான் அதை நானும் விடுங்கப்பா, கேட்டேன். படம் கொடுத்து மட்டும்தான் திட்டாவ ஆயிடுச்சு விடு. அது ஏதோ அவங்களுக்கு இல்ல புரியுது. ப்ரோ இது இல்ல அதுக்கு இல்ல இல்ல ப்ரோ நான் ஒரு next நிமிஷம் இல்ல ப்ரோ, இத சூர்யா ஒரு நிமிஷம், சூர்யா வந்துட்டு சூர்யா மேல எந்த காண்டம் யாருக்குமே கிடையாது. ஆனா இந்த ஒய்ஃப் பண்ற கண்டென்ட் நிறைய சூர்யா ஃபேன்ஸ் ஏத்துக்கிறாங்க. அப்படி கிடையாதுடா. சிவகுமார் இது சீன் வந்து உண்மையிலேதான். இல்லடா, ஏய் அது முக்காவாசி அது அந்த வந்து அளவுக்கு மொத்தம் ஒரே 3 பேர் நிமிஷம் சூர்யா அடிச்ச அந்த காரணங்க. இல்ல அந்த படம் வந்து சொல்லுங்க பெருசா சொல்லுங்க. இல்ல அந்த படம் பெருசா ஓடும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, கடைசியா ஓடல. இன்னொன்னு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மேல தனிப்பட்ட இது என்ன சொல்றது, அவங்க பொது வெளியில சில கருத்துக்கள் முரண்பாடு இருக்கிறதுனால அவன் கடந்து போயிட வேண்டியதுதான், ஓகேவா. ஏன்னா இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா கொடுக்குறாங்கன்னு ஏன் அவங்களுக்கு எதிர்த்து நீ இது பண்ணலாம் இருக்கான், அவங்களே பாவம் ஏதோ விட்டுட்டு ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஸ்வரம் மேல அவனை பாருங்க, அண்ணாதான் பிரியங்கா மோகனா அண்ணன் எடுத்துக்கிறானா யாரு, நவீன். நீ எதே அதை யாரா வச்சு நீ எத்தேடா அத, உனக்கு எல்லாம் வேற யாரா லேடிஸ் இல்ல இருக்கட்டும், இதுல எனக்கு லேடி மட்டும் இல்ல குளோபல் லேடி பிரியங்கா மோகனே இருக்கட்டும். ஏன்னா அடுத்த ஆப் அதுக்குதான் இருக்கும் கேட்டா. ஃபாலோ பண்ணலாம் வரக்கூடாது சரியா. அலெக்ஸ், சூர்யாவோட விஷயம் பொறுத்த வரைக்கும் அவருக்கான வந்து ஒரு ஆறான்னு இல்ல, அவர் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டாவும் என்ட்ரி ஆனது. என்னடா இது பின்னாடி கத்துது நாய் போல யார் அந்த ஆரா வந்து இழந்துட்டாரு இப்போ வந்து. ஏன்னா ஆரா ஒண்ணு ஐயன் பார்க்கும்போது அந்த அப்பயும் ஃபேன் இல்லை நினைப்போம், அதனால ஒரு இன்ட்ரெஸ்டா பார்ப்போம் சூர்யா படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா போவோம். சிங்கம் ஆகட்டும், சிங்கம் 2 ஆகட்டும். அவருக்கு சரிவின் எப்பன்னா
இவரோட ஃபேமிலி டாமினேஷன் வந்தது. தம்பியில இருந்து காட்டியே ஓரளவுக்கு எஸ்கேப். ஜோதிகா, சிவகுமார்னு இவங்களோட மேடையத்தை அவங்க பெருமைப்படுத்தலாம், தப்பே கிடையாது. தான் பையனை, தன் புருஷனை இவங்க பெருமைப்படுத்தலாம் இல்ல. ஆனா நீங்க அதை மத்தவங்களை டாமினேட் பண்ணிட்டு பெருமைப்படுத்தும் போது அது பொது இருக்கிறவங்களால ரசிக்க முடியல. ஃபேனா ரசிக்க முடியலன்றது வேற, பொது ஆட்களே ரசிக்க முடியல. என் பையனை தவிர வேற யாரு சிக்ஸ் பேக் வச்சது அந்த மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் மேடைக்கு மேடை கொடுக்க உடனே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் ஆனா மாற்றி ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பாஸ் பாஸ் அது ஒரு பெருமையா சொல்லதானுங்க பாப்பாரு. அழைச்சு கேட்டு இல்ல பாருங்க. இல்ல நான் இல்ல 2 நாள் இருக்கட்டும் இன்னும் இல்ல 2 நாள் டயட் இருக்குது. நான் என்ன கஷ்டப்படுறேன்னு மான்ஸ்டர் நானு இல்ல பாஸ், அவங்கவுங்களுக்கு உடவுபாதை ஒரு மாதிரி இருக்குமா பாஸ்? எல்லாரும் வைக்க முடியுமா? உடல் இல்ல உபாதையா? இல்ல 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 மான்ஸ்டர் இல்ல 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 மான்ஸ்டர் ரிவெஞ்ச் எடுக்குது பூமருக்கு நயன்தாரா இல்ல இல்ல மேல. இது இல்ல இல்ல ரஜினி நான் ஓபனா சொல்லிட்டா காப்பாளன் படம் நினைக்கிறேன். ரஜினி மேல ஏறி ஒரு ஸ்பீச் காப்பானாம் கொடுப்பாப்ல. அது நல்ல சூர்யா நடிச்ச அந்த ஹிட் அந்த ஒரு ஸ்பீச் சொல்லுவார் பாரு, நந்தா என்ன காக்க காக்க கஜினி ஐயன் அப்படின்னு புட்டுக்கும் போது அப்படி இருக்கும். அப்படி பேசணும் ஒரு ஆள்னா. ஒரு ஆளுக்கு எலிவேஷன் எப்படி கொடுக்கணும்னு தெரியணும். நீ பூராமே மனசுல வன்மத்துல வச்சின்னு ஒரு எலிவேஷன் கொடுத்தனா அது எலிவேஷன் இல்ல இல்ல என்ன கேட்டா நீ இப்ப கூட போய் ஒரு ரஜினி ஒரு ஸ்பீச் நிமிஷம் இல்ல இல்ல பாருங்க. இல்ல அது இருக்கட்டும். இந்த சிவகுமார் சொன்னார்ல பையனை பிரைஸ் பண்றது தப்பு இல்ல கூட. ஆனா இல்ல உண்மையில சிக்ஸ் பேக் வந்துட்டு ட்ரெண்டான அதிகமா ட்ரெண்ட் ஆனது சூர்யா தான். அது வந்துட்டு அதுல எதுவுமே டவுட்டே கிடையாது, அதுல கன்ஃபார்ம் உண்மைதான். ஆனா சிவகுமார் அது பேசுறதா சொல்லுவாங்க தெரியுமா, வார்த்தை முக்கியம்னு. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் தான்ட்டாரு. அதுவே இது யாருன்னா தனுஷ் ஃபேன்ஸ் தூக்கி வந்துட்டானுங்க. அது இன்னும் சிரிப்பா இருந்தது எனக்கு டிவில பார்க்கும்போது. வா அதான் அப்படின்னு போதா குறையத்துக்கு இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ விஷால் இருக்கிறாருல அவரு நான் நம்மதான் நாமதான் இதுல ஏன்னு பார்த்தா விஷால் என்ன சொன்னா இது முதல்ல இல்ல இல்ல வச்சது நானு ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அதுக்கு ஃபேக்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தா வாரணமாயிரம் வந்த வருஷமும் சத்தியம் வந்த வருஷமும் ஒரே வருஷம் தான். ஆனா வாரணமாயிரத்துக்கு முன்னாடி சத்தியம் படம் வந்துட்டு இருக்குது. டேட் வேற அதான் இல்ல அதான் இல்ல ப்ரோ. அவன் சொல்றது என்ன தெரியுமா பாயிண்ட் ஆஃப் வியூ, ஃபர்ஸ்ட் தனுஷ் பண்ணாரு, அத்து நான் பண்ணேன், அத்து சூர்யா பண்ணாருட்டான். இவரு டென்ஷன் ஆட்டாரு. ஏன்டா டேய் இல்ல இப்போ அலெக்ஸ் இது என்ன தெரியுமா, இல்ல இது என்ன தெரியுமா மீன் பண்ணு, தன் வாயில தன் கெட்டுறதுதான். யார் எப்படி பேசுறாங்களோ அதுக்கேத்த ரிப்ளை தான் வரும். மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கணும்ல. இல்ல 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 மாறல அந்த ஸ்டோரி என்னடா இல்ல சும்மா கிடைக்கிற தனுஷ் ஃபேன்ஸ்ல எழுப்பி விட்டானுங்க தான் இவரு. இல்ல இதுல கொடுமை சின்ன விஷயம் மட்டும் சொல்லுறேங்க. இன்ஸ்டாகிராம்ல இந்த சமந்தா ஃபேன் எல்லாம் வந்துட்டானுங்க போட்டிக்கு நாங்க வரலாம் அதெல்லாம் போட்டு. சமந்தா சிக்ஸ் பேக் புரியல, சமந்தா இப்ப சிக்ஸ் பேக் வச்சது. ஆமா ஆப்ஸ் வச்சிருந்துச்சு. அது ஆப்ஸ் வேற ப்ரோ. கில்லி படத்துல ஒரு பேசாம ஒரு உங்க அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறான்வா. இல்ல இல்ல அது நிறைய பேருக்கு இல்ல குடும்பத்தை டைவர்ஸ் பண்ணனும். இல்ல இல்ல அது நிறைய பேருக்கு ஆனா இல்ல எனக்கு இல்ல மேட்டர் என்னதான் இது அதுக்கு அடுத்து யாரும் சிக்ஸ் பேக் வைக்கலன்னு சொல்றதெல்லாம் அது இன்னும் எக்ஸ்ட்ரீமா இது. அதான் என்கிட்ட பையனை பிரைஸ் பண்றது தப்பு கிடையாது. மேடை நாகரிகம் இருந்திருக்கும். இது பேசுறோம் இது பேசக்கூடாதுன்னு நீ ஒண்ணு கவனிச்சிருந்தனா சூர்யாவோட ஹேட்ரஸ் கூட சூர்யா மாதிரி யாரும் நடிக்க முடியாத செலக்ட் பண்ண கதையிலன்னுவாங்க. ஆனா சிவகுமாராலே அதை சொல்ல முடியல பாத்தியா. ஏன்னா பையனோட பாசிட்டிவ் என்னன்னு அவருக்கே தெரியல உண்மையிலே. சூர்யாவோட ஆக்டிங் லெவல் சூப்பரான இல்ல இல்ல ஆனா ஒரு நல்ல கம்பேக் வரல, பாப்போம் வரட்டும். இல்ல இது இல்ல இது சூர்யா வந்து இப்போதைக்கு எழுந்துட்டாரு. அது திரும்ப எடுக்கணும்னா அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டோம். இப்ப இருக்கிற ஓப்பனா சொல்லிட்டோமா, நம்ம மக்கள் எப்பவுமே இந்த டவுன் எர்த்தா இருக்கிற எல்லா ஆட்களையும் விரும்புவாங்க. சூர்யாவும் அப்படிப்பட்ட ஆளுதான். அவர் கொஞ்சம் ஏற்றி விட்டதே சில குரூப் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வருஷமா. இல்ல நீ விஜய் அஜித் நீ பேட்டி கொடுக்காத, நீ இப்படி இருக்காத. இப்ப அகரம் பவுண்டேஷன் ஒண்ணு நடத்துறாரு இல்லையா, அந்த படம் கூட எப்படி இருக்கு. அதே மாதிரி ஃபேன்ஸ் கூட இருந்தானா இல்ல ஃபேன்ஸ் இல்ல என்ன சொல்லிட்டேன். இப்ப சூர்யால ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து போட்டோ எடுக்குது, அதெல்லாம் எடுக்கிறதா அகரமே நல்ல விஷயம் தான், அதெல்லாம் மேட்டர் இல்ல. படம் என்னைக்குமே இந்த ஆளுக்கு உண்மையில நான் ரெட்ரோ பார்த்துட்டு விக்னேஷ் ப்ரோ கிருதி செட்டி ஐடியில வந்துருக்கேன் பொலி போடுற காலில் அவங்க இருக்கட்டும். இல்ல அதான் இல்ல இது ரெட்ரோ பார்த்துட்டு நான் சொன்னேன் இந்த ஆளு யாரோ தான் சொன்ன மொத வார்த்தை தான், இந்த ஆளு யாரோ சூனிய வச்சுட்டாங்க குரு ப்ரோ. நான் படம் பார்த்துட்டு தான் சொன்ன போன் இந்த ஆளு யாரோ சூனிய வச்சுக்கிறான் போலன்னு. ஏன்னு கேட்டா எந்த காம்பினேஷன் எது எல்லாத்துக்குமே பாடு தான்.
இல்ல இது இல்ல 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 இது இல்ல வந்து நான் இருங்க நான் அலெக்ஸ் அந்த சொல்றேன். இது கீர்த்தி பெட்டி அதுதானே நம்ம விட்னஸ் ப்ரோ தானா? அதான் ப்ரோ ஒண்ணு இல்லப்பா, இல்ல இருங்க அதான் பாடிய உள்ள தள்ளுன்னு ஒளிஞ்சு நிக்குது. சொல்லுங்க குரு bro. ப்ரோ. இல்ல இல்ல இது இப்ப என்ன இது வழக்கமான கார்த்திக் சுப்ராஜ் படமே வந்து இது இல்ல. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜோட பழைய படங்களை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லேடி லீடா வச்சு ஒரு ஐட்டம் சாங் வச்சுக்க மாட்டாப்ல. இதுல பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட ஃபார்முலாவே வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து அவ்வளவா ஹீரோ எலிவேஷன் சீன்லாம் வைக்க மாட்டாப்ல. இதுல பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள ஒரு ப்ரோ எலிவேஷன், ஜெயில இல்ல இல்ல வெளியே வந்தா ப்ரோ எலிவேஷன். இல்ல எலிவேஷன்லாம் வைப்பான் ப்ரோ. இங்க எலிவேஷன் ஒர்க் அவுட் ஆகல, அதான் இங்க பிரச்சனை. ப்ரோ முதல்ல இல்ல மகான்ல குரு ப்ரோ இல்ல எலிவேஷனா ப்ரோ, அது ஏதாவது கேட்டுருவோம் ப்ரோ. இல்ல அதுதான் ப்ரோ. அது மத்த படங்கள்ல பாத்தீங்கன்னா கதை வந்து டிமாண்ட் பண்ண அந்த எலிவேஷனை. இப்ப மகான்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃபைட், அவங்க ஒரு ஊருக்கு போவாங்க, விக்ரம் வந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு அதுல ஒரு எலிவேஷன் கிரியேட் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இதுல எந்த எலிவேஷனுமே அவ்வளவு சூட் ஆகல ப்ரோ சூர்யாவுக்கு. ப்ரோ ஆக்சுவலா மகான்ல இடம் இல்ல இருந்துச்சு, இல்ல அத இவன் வந்து கரெக்டா யூஸ் பண்ணல. மகான்ல விக்ரம் சுத்திய பிடிப்பான் தெரியுமா? அந்த அந்த ஆறாவே டோட்டல் டாமினேஷன் கேட்டா புரியுதா? அது அது வேற, அது அது கம்பேர் பண்ண வேணாம். செம்மையா இருக்கும். ஆனா இல்ல எனக்கு என்ன தெரியுமா, சில பேர் எனக்கு ஒருத்தன் கேள்வி கேட்டான், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, எனக்கு டவுட் என்ன தெரியுமா, ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டான், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜெகமே தந்திரமா ரெட்ரோவான்னு எனக்கு புரியவே இல்லை. உண்மையில எதுன்னே தெரியல எனக்கு. எனக்கு தெரியல, இது ரெட்ரோ பரவாயில்லன்னு தோணுது. ரெட்ரோ பரவாயில்ல. நல்ல வேலை ப்ரோ. எங்காளுக்கு நல்ல நல்ல ரெட்ரோல வந்து டூ மச் ஸ்டோரி நல்ல அலெக்ஸ். படத்தை எடுத்தான். கொஞ்சம் நிறைய, அதாவது சரி நான் கேக்குறேன், ஸ்டோரி குட் அதிகமான பேட் அந்த மாதிரி அக்லியா இருந்துச்சு. ரெட்ரோவா? இல்ல ரெட்ரோ பரவாயில்ல. கண்டிப்பா ரெட்ரோ ரெட்ரோ கண்டிப்பா இன்ட்ரோல வரைக்கும் ரெட்ரோ. பாப்பேன். ஏய் கதை இருந்துச்சுடா. இன்ட்ரோல வரைக்கும் போவேன் ப்ரோ. என்ன ப்ரோ ரெட்ரோ கொண்டு போய் குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏய் ரெட்ரோல கதை இருந்துச்சுடா. குட் யாரெல்லாம் பேட் அதுக்கு அக்லிலாம் சப்போர்ட் படமே பண்றா? இல்ல ப்ரோ. அது ஸ்பூஃப் ப்ரோ, அது படமே இல்ல இது. ப்ரோ அது வந்து மேஷப் ஸ்பூஃப். இல்ல இல்ல ஓகே, அது ஒரு என்ஜாய் பண்ற நிமிஷம் மாதிரி எடுத்திருக்காங்களா? ஓகே, குரு ப்ரோ சொல்லு, குரு ப்ரோ என்ஜாய் சொல்லு. பண்றாங்க. ஓகே, இருங்க. ஒரு நிமிஷம் குரு ப்ரோ சொல்லு. அது வந்து ஒரு 2 மணி நேரம் மேஷப். அஜித்தை சும்மா கன்வின்ஸ் பண்ணி தலைவர் ஒரு படம் நடிங்க, ஒரு 4 சீனை போட்டு வரேன்னு சொல்ல எடுத்த கரெக்டா படம். அது தயவு செஞ்சு படம்னு சொல்ல. அதுக்கு நீங்க விடாமுயற்சி சொல்றீங்களா? நான் வந்து உண்மையிலேயே விடாமுயற்சி நல்ல படம் சீரியஸா. ஆனா தயவு செஞ்சு எனக்கு குட் பேட் எனக்கு அக்லி சொல்லாதீங்க ப்ரோ. அதை கொண்டு போய் என்ன ப்ரோ, ரெட்ரோ குரூப் அவ்வளவு பெரிய மோசமான படம்லாம் இல்ல ப்ரோ. ரெட்ரோ நல்ல படம் தான். பாதி நல்லா இருந்து பாதி நல்லா இல்ல, அதான் சொல்றேன். நான் அப்படி கம்பேர் பண்ண விரும்பல. இங்க என்ன கொஸ்டின், இன்னைக்கு ரெட்ரோவை பத்தி நிறைய பேர் யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்கான். சரியில்லை, இது குட் பேட் போது அதை பத்தி காசு வாங்கிட்டாங்க பாட்டி, காசு வாங்கிட்டாங்க. சொல்லு அலெக்ஸ். உண்மைதான். இல்ல இன்ஃபுளுசர்லாம் காசு ஊத்தானுங்க, அப்புறம் தான் காரி துப்புனானுங்க. சொல்லு. குட் பேட் அகலியில என்ன ஸ்டோரி கிழிச்சா என்ன பண்ணா? விடாமுயற்சியே நீ அடிச்ச அஜித் அப்படிலாம் காட்டி கூடாது அப்படிலாம் காட்டணும். சரி ஓகே, ராமா எலிவேஷன் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாஸ், மே 7 ஓடிடில வருதான், மாட்டலாம் ப்ரோ. ஒரு இல்ல நம்ம ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணோட அந்த படம் நல்ல படமா இருந்து அதுல உள்ள பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணாதான் சுவாரஸ்யமா இருக்கும். தயவு செஞ்சு இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணா இன்னும் வெறியாதான். ஐயா நான் ஒரு சொல்லட்டுமா, அந்த படம் ஹிட் பிளாப் எல்லாம் தாண்டி ஒரு நிமிஷம் நானே டவுட் பட ஆரம்பிச்சேன். ஒருவேளை நமக்கு தான் அந்த படத்தை ரசிக்க தெரியலையோ, எல்லாரும் ரசிக்கிறாங்க போலையோன்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டுனாலே உனக்கு ஓட்டிட்டானுங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுது ஒரு 5 நாள் கழிச்சு. எனக்கு எவனுமே பேசல, மொத்தம் நம்ம பக்கம் அடிக்கூடாது முடிவு பண்ணிட்டானுங்க. ஓகே, ஆனா ஜென்ரல்னு ஒண்ணு இருப்பான, அவனு கூட ஏன்டா பேசலன்னு இவன் சொல்றது என்ன தெரியுமா, அஜித்துன்னு ஒரு தனி வழி இருக்குது போல இருக்கு. அவர் வர படத்துக்கு எவனும் விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் என்ன பண்ணாலும் எவனும் எதுவும் கேட்கக்கூடாது. ஆனா மத்தவன் பண்ணா மொத்த பேர் கும்பல் சென்றாங்க, அது யாரா இருந்தாலும், சூர்யா உட்பட. அஜித்துக்கு என்ன இல்ல அஜித்துக்கு என்ன தனியா கேட்டு மாஸ்டர். இல்ல ஒரு கேள்வி கேட்டு போட்டல அலெக்ஸ். நம்ம படத்துல நிறைய விஷயம் சொல்லுவோம், இந்த படத்தை பத்தி பேசும்போது நிறைய விஷயம் சொல்லுவோம், ஓகேவா? இந்த கடைசி படம்னால நம்மளுக்கு ஏதாவது நம்ம வந்து ரிமெம்பர் பண்றதுக்கு அப்பப்போ ஒரு விஷயம் நம்ம பேசுவோம். அப்பப்போ ஏதாவது ஒரு மூவில இருந்து இல்ல இந்த மாதிரி ரீரிலீஸ பத்தி பேசுவோம், ஓகேவா? ஆனா நடிச்சிட்டு இருக்கும் போதே எல்லா படத்தோட ப்ரூஃப போட்டு கொண்டாடினா என்ன இது? இதுக்கு நீ சும்மாவே இருந்திருக்கலாம். இது ஒரு படம் ரிலீஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேர் இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து அவருக்கு அதை தவிர்த்து வேற வழியே இல்ல. புரியுதா உங்களுக்கு? கடைசி ஆயுதமா அதை எடுத்துட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி ஆமா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு சூர்யா ஃபேன் அடி அடிக்கிறாங்க ப்ரோ. வந்துட்டு நம்மளோட ஸ்பேஸ், சரிங்களா?
இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு ப்ரோ என்ன இல்ல இல்ல ஒரு நிமிஷம் கேக்குதா? இல்ல அலெக்சாண்டர் அது வந்து புள்ளைய நல்லா வளர்த்துருக்குப்பா. கேக்குதா? ஒத்தரோசா. இல்ல இல்ல இது ப்ரோ நடக்கிறதான சொல்றான். இதுல இன்னொன்னு என்ன இல்ல அந்த இஷ்யூ பத்தி பேச வேணாம்னு இருந்தேன். அங்க ஒரே நிமிஷம். அங்க சூர்யா ஃபேன் ஒருத்தர் ஸ்பேஸ் போட்டு நல்லா கேட்டார், நாக்கு பிடிக்கிற மாதிரி. விஜய் ஃபேன்ஸ் அரசியலுக்கு போயிட்டாங்க, அதனால கண்டுக்கல. இப்ப எங்களுக்கு மன்றம் இருக்குது, அதனால நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட அனாதையா சுத்தி நிக்கிறீங்க. உங்களுக்கு யாருக்குமே அடக்க ஆள் இல்ல, அதனால தான் அப்படி சுத்தி நிக்கிறீங்க. ஏன்டா அப்படி கத்தி தொலை? அது நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி. எங்களுக்குன்னு ஒரு மன்றம் இருக்குது, குழு இருக்குது, நாங்க இருக்கிறோம். உங்களதான் அந்த ஆளே அடிச்சு துரத்திட்டாரு இல்ல. இப்ப நாங்க சேஷத்தை தாங்க முடியல, அதனால தான்டா நீங்க அப்படி சுத்திட்டு இருக்கீங்க. அது 100% உண்மை. ஏன்னா அவன் சொல்றான், நீ வைக்கிற ஸ்பேஸ் டைட்டில் பாரு, நான் வைக்கிற ஸ்பேஸ் டைட்டில் பாரு. என் நடத்த ஒரு ஆள் இருக்கான், உன்னை நடத்த எவனுமே இல்ல, அதனாலதான் நீ வயிறு எரிஞ்சு இப்படி திரிஞ்சு நிக்கிறான். அது 100% இல்ல ப்ரோ. முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ நீங்க இல்ல நான் இல்ல இன்னொன்னு சொல்றேன். இப்போ ப்ரோ நான் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா இந்த இது சூர்யாவெல்லாம் அஜித்தோலாம் நான் நீங்க கம்பேர் பண்ணல, பட் சொல்றேன் சூர்யாவெல்லாம் அஜித்தோட ஏன்னா சூர்யாலாம் சொசைட்டில ஒரு சொசைட்டிக்காண்டி சில விஷயம் பண்ணவர். அஜித்லாம் ஒரு விஷயம் கூட பண்ணாதவர். அதெல்லாம் என்ன சொல்றது, உங்க படத்தையும் கம்பேர் பண்றது வேஸ்ட், இவங்களையும் கம்பேர் பண்றது வேஸ்ட் ப்ரோ. நிறைய இல்ல ப்ரோ சொல்லிட்டா இல்ல இப்ப ஒரு நிமிஷம். நிறைய பாயிண்ட்ல எனக்கு ஏகே பிடிக்காது. நிறைய பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்லுவேன். அதான் ஆனா வேணாம், இதான் அரசியலுக்கு வந்தனால இது நிறைய விஷயம் பர்சனல் லைஃப்லயே சொல்லுவேன். நிறைய இல்ல இல்ல இப்ப ஒண்ணு சொல்லிக்கிறேன். இல்ல 2 பேரும் அச்சின் சாப்பிடலாம், சாப்பிட்டா பாப்கார்ன் சாப்பிட்டு ஜாலியா இரு, நம்மள ஏதாவது திட்டினா கூட கண்டுக்காத. ப்ரோ ஒண்ணுமே ப்ரோ யோசிச்சு பாருங்க, கடைசி 2 வருஷத்துல புஷ்பாக்கு நேஷனல் அவார்டு, பாலையாக்கு பத்மபூஷன், இவனுக்கு பத்மபூஷன். யோசிச்சு பாருங்க. இது இல்ல நான் வந்து இத வந்து நான் சிரிக்கிறது சொல்லல. ப்ரோ நானே அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் ப்ரோ. எனக்கு நானே அல்லு அர்ஜுன் மியூச்சுவல் நான் சொல்றேன். நான் சிரிக்கல சொல்லல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சென்ட்ரல்ல உள்ள ஒருத்தவங்களோட பார்வை எப்படி இருக்கு. இப்ப இந்த அவார்டு கொடுத்தாங்களா 3 விஷயத்துக்கு, அல்லு அர்ஜுன், பாலையா, அஜித். இதோட எவ்வளவு நல்ல விஷயம் சவுத்துல நடந்திருக்கா இல்லையா, அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல நிறைய நல்ல படங்குது, நல்ல இதுங்குது, நல்ல ஆக்ட்ரஸும் இருக்காங்க. ஓகே ஒரு விஷயம் சொல்ல, மண்டேலா படம் பாத்தீங்கன்னா யோகி பாபு ஜவானேன்னு இருப்பான். ஒரே ஆனா ப்ரோ இருங்க பாலையா இல்ல பாலையா ஒரு விஷயம் பண்றாரு. பாலையா வந்து அவங்க அம்மாவோட பேர்ல ஒரு பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றாரு. ஆனா எனக்கு என்ன இதெல்லாம் இத்தனை வருஷமா கொடுக்காதவனுங்க இப்ப வந்து கொடுக்கணும். பாலையா கூட ஒரு எம்எல்ஏ வச்சு எதனா பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணலாம். இதுல நம்ம இங்க மண்டேல ஸ்டோரி, யோகி பாபு சிவனேன்னு உட்காந்து இருப்பான். விஜய் அரசியல் போயிட்டான். பிரியாணி, கண்ணாடி, டிவி போட்டி ஒரே நிமிஷம் பாஸ், தயவு செஞ்சு அந்த பத்மபூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவரும் போய் வாங்கிட்டாரு. நம்ம பேச வேண்டாம், அது ரீசன் எல்லாருக்குமே தெரியும். விமர்சனம் கூட பண்ண வேண்டாம், அதை வந்து விட்டுடலாம் நம்ம, புரியுதுங்களா? ஏன்னா நான் விமர்சனம் பண்ணல. எனக்கு என்னன்னா இவங்களோட சொசைட்டியை மாத்தின ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாங்கிற ஒரு வருத்தம் மட்டும். ஒரே நிமிஷம், அதை கொடுத்தது யாருன்னு பாக்கணுங்க, புரியுதுங்களா? ஜனங்களுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, ஆட்சியாளருக்கும் தகுதி இது கிடையாது, என்ன சொல்ற திறமை கிடையாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு வேற இப்போ வந்து தலைவலி சொல்லிட்டு. அலெக்ஸ் ஒரு வீடியோ பாத்தீங்களா? ஒரு அம்மா 25 வருஷமா அனாத ஆசிரமம் நடத்தி ஒரு கிட்னியை ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. அதை பாத்தீங்களா இல்லையா? இருங்க, இது இவங்கள மாதிரி ஆளு கொடுக்கணும் ப்ரோ. அதுதான் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ இருங்க, நான் ஒரு நிமிஷம் மாஸ்டர், நான் இல்ல அது இருக்கட்டும், அதெல்லாம் நல்ல படம் இல்ல. எதுக்கு சிரிச்சனா இருக்கட்டும், இல்ல இருங்க பாய், அதெல்லாம் இருக்கட்டும், நிறைய படங்குது. இது எது சிரிச்சது குறுப்புற எதுக்கு தெரியுமா? ஒரு ஃப்ளோல ஒன்று சொல்லி பாத்தீங்களா, புஷ்பாக்கு நேஷனல் அவார்டு, பாலையாக்கு பத்மபூஷன், அஜித்துக்கு பத்மபூஷன். இவங்கள கொடுக்கணும். அதெல்லாம் போட்டு சும்மா ஆசை தோசை இட்லி வடைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடல கொடுத்தா என்ன சும்மா? இல்ல ப்ரோ ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். என்ன ஒரு பாட்டு அப்படி பத்மபூஷன் ஆனர் பண்ணா என்டர்டைன்மெண்ட் ஃபீல்ட்ல ஆனர் பண்ணிருக்கணும். கரெக்டா இல்லையா நான் சொல்றது? அப்படிதான் என்டர்டைன்மெண்ட்ல பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் நம்ம சைடுலயே சொல்லி.
யார் சொன்னா யார் சொன்னா நான் சொன்னேன்டா இல்லையாடா இல்ல விக்னேஷ் ப்ரோ என்ன தெரியுமா சொல்றாரு? விக்னேஷ் ப்ரோ சொல்றத வச்சு டீகோட் பண்ற. கொடுத்தவனுக்கும் இது கிடையாது, வாங்கினவனுக்கு இங்க இது கிடையாது. அப்படி கிடையாது. வாங்கினவர்லாம் நல்ல மனுஷன் தான்ப்பா. அலெக்ஸ் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, விஜய் டிவில அவார்டு ஷாருக் கான் வந்தான், எதுக்குன்னே தெரியாம ஒரு அவார்டு கொடுத்தானுங்க ஷாருக் கானுக்கு. வந்தீங்க அதுக்காகவே ஒரு அவார்டு வாங்கிங்க, ஃளைட் போட்டு வந்திருக்கேன். சரி இல்ல இதை விடுங்க, இல்ல ஒரு நிமிஷம், இல்ல இதை விடுங்க. நடுவுல குருபுரு அஜித் ஃபன்ஸ்ல நோட் பண்ணியா, ஏன்னா 230 240 பண்ணதுக்கே வந்துட்டு அதான் தலை போடு மாசம் டேய். அப்பதான் யோசிச்சு பார்த்தாதான் இவனுங்களை கொண்டு போய் ஏதாவது கோட்டு கலெக்ஷன் ஹையஸ்ட் கிராஸ் இதெல்லாம் எனக்கு தெரியலதான். இந்த மாதிரிலாம் பண்ணா ஐயோ பைத்தியக்காரனுங்க அதான் எங்கன்னா போயிட்டு தான் இப்ப டாம் குரூஸோட சண்டை போடுவானுங்க போல இருக்குது. விஜய் பண்ற ரெக்கார்ட்ல எடுத்துட்டு போய் பண்ணா இல்ல இதுல கொடுமை என்ன தெரியுமா, மென்டலாம் போட வேட்டைங்குது அதுவே ஃபிளாப். அத ஃபிளாப் கலெக்ஷன் தான் நான் ஹிட் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். ஏன்னா செவுடி டாம் குரூஸ் பத்தி பேசினியே, ஆதிக்கிட்ட வச்சிருந்தா படத்துல மிஷன் இம்பாசிபிள். இல்ல அவன் டைரக்டர் இல்ல, அவன் ஒரு ஃபேன் பாய், அவன் டைரக்டரே கிடையாது, அவன் ஒரு பைத்தியம். இல்ல ஜான் விக்கிங்கெல்லாம் போய் மீட் பண்ணனும் ஒரு நிமிஷம், இல்ல அதெல்லாம் இல்ல அத ஞாபகப்படுத்தாதீங்க, அத நான் ரொம்ப பேசிடுவேன் செய்யுமா, ஞாபகப்படுத்தாது. இல்ல பேர்லாம் ஆல்டர்னேட்டிவ் மாத்தனால டாம் குரூஸ்க்கு என்னன்னு மாத்தான்னு தெரியாது, டாம் ப்ரூஸ்னு வச்சிருவானா. ஒரு நிமிஷம், இல்ல இந்த ஹிட் பார்ட் தெரியுதுல்ல நானி, அது செம்ம ரெக்கார்டு வச்சிட்டான். அதான் 4 நாள்ல 100 கோடி, அது பெரிய ரெக்கார்டு வச்சிட்டான். இல்ல விக்னேஷ் ப்ரோக்கு நானி பிடிக்காது விக்னேஷ் ப்ரோ, ஆனா மிக்ஸ்ட் ரிவ்யூ தான் படம், ஆனா அஷ்டம் இல்ல ரெக்கார்டு தான் ப்ரோ. எங்க இதுல இப்ப நீங்க இந்த பிரச்சனை எங்க இதுல பேசிருந்தேன், அதான் நான் கேட்டேன். சரி இப்ப கார்த்திக் நாராயணன் இருக்காரு, அவர் எத்தனை வருஷமாக அவருக்கு வந்து பத்மஸ்ரீ தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து இந்தியாவோட 4வது பிரஸ்டீஜ் அவார்டு. இவருக்கு வந்து பத்ம பூஷன் கொடுத்துருக்காங்க, அது 3வது அவார்டு. யோசிச்சு பாருங்க. இல்ல கேட்டா சொல்றான் ஏகே வந்து ரஜினிக்கு கூட ஃபர்ஸ்ட் அவார்டு நினைக்கிறேன், இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரிச்சஸ்ட் அவார்டு. அதான் சொல்றேன் ஏகே ரேஸ் எத்தனை வருஷம் ஓடுனா? 2 வருஷம். ரஜினி வந்து பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு, பத்ம பூஷன் வாங்கிருக்காரு. வாங்கி என்ன பிரயோஜனம், ரோட்ல போய் ரஜினின்னு சொல்லி மூஞ்சில கார் தூக்குவான். இருங்க எல்லா ஸ்டேட் சிஎம் காலில் விழுந்து எல்லா அவார்டும் வாங்கலாம், விடுங்க அதெல்லாம் விடுங்க. சரி விடுங்க. இல்ல ஆனா இல்ல குரு ப்ரோ யார் தெரியுமா, சொல்லக்கூடாதுன்னு எல்லாம் கவனிச்சு பாத்தீங்களா, நாட்டுல நல்லது பண்ற எவனுங்க அவார்டு கிடையாது, தான் சொத்து தான் சம்பாதிச்சது மட்டும் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அவார்டு போல இருக்கு. அதான் உண்மை. அவார்டு எல்லாம் முதல்ல வாங்கி என்ன போடுங்க போறேன். ஏன்னா இப்ப சிவாஜி நிறைய அவார்டு வாங்கும் போது எம்ஜிஆரை கொண்டாடினேன், கமல் நிறைய அவார்டு வாங்கும் போது ரஜினியை கொண்டாடுற, இதே மாதிரிதான் விஜயா தான் நிறைய பேர் ஒரு அடுத்த ஜெனரேஷன் எனக்கு தெரிஞ்சு இல்ல அலெக்ஸ் உண்மைதான். என்ன புடுங்க போறதா இல்ல, எனக்கு இது அவார்டு எப்படி தெரியுமா பாக்குறேன் அலெக்ஸ், விஜய்க்கு ஆப்போசிட் தான் அவார்டு இப்போ உனக்கு. இல்ல ஒரு நிமிஷம் மான்ஸ்டர், நான் இதை நோட் பண்ணது என்ன தெரியுமா, இல்ல அந்த ஆள் பத்மபூஷன் வாங்கினது எவனுமே கண்டுக்கல, மதுரை போனது விஜய் தூக்கி நியூஸ்ல போடுறானுங்க. ஆமாங்க டென்ஷன் ஆகணும், அன்னைக்கு செம்ம டென்ஷனு. அவனுக்கு என்னத்தம்மா பண்ணானுங்க, மதுரை தலை கோட்டன் கத்தி நிறானுங்க, பத்மபூஷனை கண்டுக்கல. அங்க அஜித் போயிட்டு இன்டர்வியூ தரான், அதையும் கண்டுக்கல. எவனாவது அஜித் இன்டர்வியூ போட்டு பாத்தியா? இல்லடா அஜித் ரொம்ப வருஷமா இன்டர்வியூ தரல, ஆனா இன்டர்வியூ தந்தான், அதை எவனா ஒருத்தனா அதை எடுத்து போட்டானா? விஜய் இன்டர்வியூ அவ்வளவு பறகுது. இல்ல பத்மபூஷன் எந்த செலிபிரிட்டி அவ்வளவா போடவே இல்லை பாத்தீங்களா ட்விட்டர்ல. ஆமா அவ்வளவு ப்ரோ, அது சும்மா தான் ப்ரோ, ஒரு ரெகக்னிஷன் தான் சும்மா. போட மாட்டாங்க திரைத்துறையா பாத்தீங்கன்னா தளபதி மேல ஒண்ணுமா இருக்கு. இல்ல பக்கத்துல உட்கார்ற தலடா, அதான் அந்த மாதிரிதான் இது. தளபதி கேட்டா நீ இன்னும் கேட்டா வயசாயிருச்சு அதனால பத்மபூஷன் வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க போல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மைதான் ப்ரோ, அதான் கமலுக்கு தந்தது கூட நல்ல விஷயம். ஆனா என்ன ப்ரோ கமல் நல்ல விஷயம், கமல் ஒரு என்சைக்ளோபீடியா ப்ரோ. கமல் நல்ல விஷயம், இந்த பாலையா இதுதான் அசிங்கமாகுது சார். கமல்லாம் நம்ம என்ன சொல்ல, கமல்னு வரும்போது நம்ம அப்படியே எந்திரிச்சு கையெழுத்து கும்பிட்டான அந்த மாதிரி மனுஷன் ப்ரோ வரலாம். நான் தான் சொல்றேன், கமல் இல்ல ப்ரோ பரவாயில்லையா,
இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல கமல் யாருன்னு கேட்டா யாரு சொல்லுங்க இல்ல ப்ரோ. கமல் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு ம். நல்லா 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 படிச்ச ஒரு டீச்சரு ஃபெயிலா போன ஒரு ஒரு இது மாதிரி, ஃபெயிலா ஒரு கிளாஸுக்கு ரிசல்ட் தந்த மாதிரி, ஒரு நல்லா சொல்லி தர்ற ஒரு டீச்சர், ஆனா கிளாஸோட ரிசல்ட் எல்லாமே ஃபெயிலு. அவனுடைய இல்லடா, பிலிமோகிராஃபி அது எடுத்து அது பார்த்தாலே நாசமா இல்லடா, தான் போயிருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? 10வது பரீட்சையில போய் 12வது சிலபஸ் எழுதிட்டு வந்துருவாரு. ஆமா ஓகேவா? ஆமா அதான் அந்த பண்ணிட்டாரு. புரியுதா குரு ப்ரோ? இல்ல பத்த இல்ல அல்டிமேட் இல்ல அந்த இல்ல அளவுக்கு இல்ல இல்ல அல்டிமேட் வேற இல்ல ப்ரோ. இல்ல 8th வந்து 10th ஜாமெட்ரி சொல்லி கொடுப்பாரு. 10th போனா 12th ஜாமெட்ரி சொல்லி கொடுப்பாரு. அதான் பசங்க முழிப்பானுங்க. டுட்டோரியல் ப்ரோ சென்டர் அவர் ப்ரோ அவர் அதான் ப்ரோ அவரு அவர் ட்விட்டர் சென்டரா அப்ப ஆனா ப்ரோ குரு அவரு எல்லாம் நல்லா பண்ணாரு. அவரு ஆரம்பிக்கும் போதும் நல்லா தான் பண்ணாரு. டிவி எல்லாம் உடைச்சாரு. ஆனா இப்ப என்ன பண்ணாரு? ப்ரோ ஏங்க இது ஆமாங்க. ஒரு நிமிஷம். இன்னைக்கு என்ன இல்ல இன்னைக்கு ப்ரோ, என்ன இன்னைக்கு என்ன எல்லாருமே எல்லா மீடியாவுமே வந்து நம்ம துப்பாக்கி சீட் இல்ல வச்சு ஓவரா பேசுனாங்க. மாஸ்டர், எத்தனை பேர் அது அந்த டைம் பிக் முடிஞ்சிச்சு. பாஸ் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா வனிதாக்கு சப்போர்ட் பண்ணி கூட அந்த பாவம் அந்த பசங்க யாரோ, அதான் அந்த புல்லிங் டீம், அந்த இது விக்டம் மேல வந்து ப்ளேம் பண்ணினு அந்த மாதிரி தாங்க பிக் பாஸ் நடந்து நினைச்சு இந்த ஆள் அதுக்கு சொம்படிச்சு இருந்தாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ஆள் பேரே ப்ரோ இல்ல ஊருப்பட்ட இல்ல டேமேஜ். இடையில கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இழந்துட்டாப்ல. இடையில கொஞ்சம் பப்ளிக்ல இல்லைங்க, ரெஸ்பெக்ட் இழந்துட்டாப்ல. இல்ல கொஞ்சம் இல்ல, மோஸ்ட்லி ரொம்ப. வந்து பிக் பாஸ் இல்லண்ணா, ஆனதே ஒரே அது நிமிஷம். இன்ட்ரெஸ்டே போச்சு. இல்ல ஒரே நிமிஷம். ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த விக்டம் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களோட பிளானே எப்படி தெரியுங்களா இருக்கும்? யார் ரொம்ப புள்ளி பண்றாங்களோ, யார் டாமினேட்டா இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ப்ரோ ஒருவேளை அப்படிதான் இல்ல பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த கேமே இருக்கும். சோ அத வந்து எல்லாருமே ஒருவேளை ரசிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல எல்லாருமே வெளில போயிட்டாங்க. இது வந்து ப்ரோ இல்ல இது வந்து ப்ரோ ப்ரோ ஒரு நீங்க இல்ல இல்ல எல்லாரும் தாடி பாலாஜியோட ஒய்ஃப், ஒரு அதான் ஒய்ஃப் இப்போ இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து கமலை பத்தி ஒரு கொடுத்துருப்பாங்க. பாத்திருப்பீங்களா? எத்தனை பேர் பாத்தீங்க? ப்ரோ ஒருவேளை பிக் பாஸ்ல பாதிக்கப்பட்ட பூரா சங்கரை போய் பாத்துருப்பாங்களோ, இந்தியன் டூ பக்காவா எடுத்து விட்டுருங்கன்னு. ம். அதான் ஒரே போடா போட்டு விட்டேன் பாத்துங்க. இல்ல தாடி பாலாஜி ஒய்ஃப் நீங்க யாரா பாக்கலனா, தாடி பாலாஜி வந்து அபவுட் கமல்ஹாசன் சொல்லி போட்டு பாருங்களேன். தாடி பாலாஜிக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனையா இருக்குன்னு கமல் கூட்டு பஞ்சாயத்து பண்ண அரை மாதிரி மணி இருக்கும். நேரம் நீயே சொல்றான்ப்பா. இல்ல ஒரு நிமிஷம். அது இல்ல பாருங்க, விக்னேஷ் ப்ரோ, கிழிச்சு இல்ல விட்டுருப்பா இல்ல அந்த பொண்ணு. எனக்கு என்ன தெரியுமா சிரிப்பு, யாரு எதுக்கு அட்வைஸ் பண்றதுன்னு இல்லாம ஆகி போச்சு. அதான் கமலு போயிட்டு தாடி பாலாஜி ஒய்ஃப் கிழிச்சு விட்டுருப்பாடா அந்த வீடியோல. கமலெல்லாம் நான் சொல்ல முடியாது ஸ்பேஸ். நீ வீடியோ போய் பாருங்க. தெரியும். அதான் இல்ல கமல் வந்துட்டு இல்ல ரியல் லைஃப் கேவலமா இருக்கும், பொலிட்டிக்கல் இதுவும் ரொம்ப கேவலமா இருக்கும். சினிமால மட்டும் ஒரு சினிமால பார்த்தாலும் அது ஒன் சைடு. இது மாதிரி ஒரு நல்ல சினிமால நல்ல எங்கடா படங்கள் இதான் தரமான இல்லடா, படங்கள் இருக்கும், ஆனா பல சக்சஸ் ரேட் யுகம் இருக்கு. கழிச்சு விக்ரம்னு ஒண்ணு ஓடி போயிடுச்சு. ஓகேவா? ப்ரோ ப்ரோ இருங்க, கமலாவது பரவாயில்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பேரை அடகு வச்சான் கட்சியை. சரத்குமார் இருந்தா என் கட்சியவே எடுத்துக்க, ப்ரோ அவ்வளவுதான். மொத்தமா அவன் அடகு வச்சுட்டான் சரத்குமார்லாம் சும்மா தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. சரத்குமார் இருந்தா என் கட்சியை வச்சுக்க, கட்சியை கொண்டு அடகு வச்சிட்டேன் மொத்தமா. ஐயா இல்ல 26 சீட்டு இடம் கொடுத்தாங்க ஐயா விஜயகாந்த் அப்போ கூட்டணி. அப்போ ஐயா எனக்கு 4 சீட்டுக்கு மேல நிக்க இடம் இல்ல, நீங்களே வச்சுக்கோங்க பேலன்ஸ் சொல்லி கொடுத்தவரையா. போயிட்டு கட்சி இருக்குலாம் பேசுறீங்க. நைட் நேரத்துல உக்காந்து கட்சியை பிஜேபிக்கு அடகு வச்சுக்கிட்டு